பேஸ் இங்கே இருக்கும். இது கூட எல்லா சவுண்டும் வரும் பாருங்க. கிட்டார் பேஸ் சவுண்டு அப்படியே மேலே வரைக்கும் வரும். ரைஸ் ஆகும் ஒவ்வொரு மியூசிக்கில். அடுத்து கொஞ்சம் லிஃப்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்துருச்சு. சவுண்ட் ரேஸ் ஆகும். இன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்துருச்சு. Competition Music Edition 2024. இது 2-way இல்லை சார். 2-way இருந்து டேரெக்டாக 4-way வந்துட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்பீக்கர்ஸே கிடையாது. சவுண்ட் இங்கே ஃப்ளோட் ஆகும். உங்கள் முன்னாடி இங்கே ஃப்ளோட் ஆகும். ஸோ எப்படின்னா புஷ்ஷிங் சவுண்ட் நிறைய இங்கே ஸ்பீக்கர்ஸே கிடையாது. ஆனால் சவுண்ட் நிறைய கேட்கும். 2-way அதே தானே இருந்தது. பட் இது ரொம்ப கியூஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் 2 years பிஃபோர் பண்ணது இல்லைங்களா? ஸோ நீங்களும் ப்ராடக்ட் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, நம்மளும் அப்டேட் ஆகிருக்கும். நிறைய ட்ரைனிங் நம்ம அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அந்த அக்யூரஸியில் வந்து பார்க்க போகிறோம். Left. எப்படின்னா லெஃப்ட்னு சொல்லும்போது ஆப்வியஸாக ஸ்பீக்கருங்கிறதுனால கேட்டிருக்கு. ஆனால் இதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப் அக்யூரசி லெவல் பார்க்கும்போது எல்லா சவுண்டுக்கும் லெஃப்ட் கார்னரில் கேட்டிருக்கு உங்களுக்கு. மறுபடியும் வைக்கிற மாதிரி அதில் லெஃப்ட் இந்த எண்ணில் இருந்திருக்கும். ரெண்டாவது பேசிக்கை தான் கேட்டிருக்கு உங்களுக்கு. பேசிக்கை தான் வந்திருக்கும். அதே மாதிரி ரைட் ரைட் சைடு இருக்கும். இந்த எண்ணில் எல்லா சவுண்டு ட்வீட்டர் முதல் கொண்டு எல்லாமே தான் இருக்கும். ட்வீட்டர் அந்த சைடு இருக்கு. பட் இங்கே தான் கேட்குது. இப்போ அதே தாண்டி உங்களுக்கு சென்டர் இது சார். டேஷ்போர்ட் சென்டர் லெஃப்ட் ஹேண்டில் கவிங்க. இதுதான் உங்கள் சென்டர். இப்போ அப்படியே வைங்க கை. சென்டர் எல்லா சவுண்டு கேட்கும் பாருங்க. இது சென்டர். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு ரெண்டுக்குமே இன் பிட்வீன் சென்டர் இங்கே கை வைங்களா. இது சென்டர். லெஃப்ட் சென்டர் எல்லா சவுண்டும் அங்கே தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு பிட்வீன் சென்டர் இங்கே இருக்கு உங்களுக்கு. கரெக்ட். ரைட் சென்டர் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. கொஞ்சம் தள்ளி இருக்கும். கொஞ்சம் தள்ளி அந்த இதோட சென்டர். ஏன்னா இங்கே சென்டர் இதோட சென்டர் இங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பொசிஷன் சவுண்ட். ஏன் இந்த பொசிஷன் இவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம பண்ணுறோம்னா டேஷ்போர்டு தான் உங்கள் ஸ்டேஜ். அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்ட் அங்கே தான் கேட்கணும். அதுக்காக தான் இந்த பொசிஷன் ஆங்கிளிங் ஈச் அண்ட் எவ்ரி சென்டிமீட்டர் பார்த்துக்கணும். நாட் ஒன்லி இன்ச் கணக்கில் சென்டிமீட்டர் கணக்கில் பார்ப்போம். இந்த பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த சவுண்ட் உங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ அடுத்த ட்ராக் எப்படின்னா சவுண்ட் லெஃப்ட் டு ரைட் ட்ராக் மாறிட்டே இருக்கும். சவுண்ட் நீங்கள் சவுண்ட் கேட்குற மட்டும் தான் பிக்சர் நீங்கள் பார்க்கலாம்.
ஹைட் இருக்கும்